Taste the Daily. ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு இராணுவத்தையே கட்டமைத்து அந்நிய ஏகாதிபத்தியத்தை திக்குமுக்காடச் செய்த மாவீரர் சந்திரபோஸ் என்றும் புகழார். இளைஞர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள். அதிமுக ஆட்சியின் போது விதவைகள் அதிகரிப்பு குறித்து பேசிய கனிமொழி தற்போது எங்கே சென்றார்? கோவை மாவட்டம் ராசபாளையம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி கேள்வி. என்ன மாசம் 2 மாசமா கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? என்ன பண்ண திமுக? சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க? மின் கட்டணம் எவ்வளவு கட்டுறீங்க? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? பால் விலை உயர்வு, ஒரு வீடு கட்ட முடியுமா? கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லா பொருள் விலை உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எலெக்ஷனுக்கு 1000-2000 கொடுத்துட்டு, ஆனால் நீங்க மாசம் நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்க? அத்தனை பணம் அரசாங்கத்துக்கு போகும். அதுக்கு மட்டுமே இந்த டாஸ்மார்க்ல விலை அதிகம் பண்ணிட்டே இருக்கிறோம். அது இங்க போய் நீங்க போயிட்டே இருக்கு. இனி எல்லா பணமும் மக்களுடைய வரி பணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கனிமொழி எல்லாம் இருக்கும்போது சொன்னாங்க, மதுவினால் நிறைய தாய்மார்கள் சகோதரர்கள் உதவி ஆயிட்டாங்க. இப்ப யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிய திமுக அரசு புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் முடக்கிவிட்டது. தஞ்சையில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. குடும்பங்களுக்கு இந்த மின்கட்டணம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இவர்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தன் குடும்பத்தை மட்டும் பார்த்து மக்களை பார்க்க மறந்து விட்டார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பொய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை என்பதற்கு கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று 27 மாதங்கள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த 1000 ரூபாய் கிடைத்ததாக எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அதற்கும் அதன் எடப்பாடியாருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்டமன்றத்திலும் சரி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்திய வாயிலாகத்தான் அந்த 1000 ரூபாயை கொடுத்தார்களே ஒழிய அது முழுமையாக கொடுக்கப்படவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல் நாடகமாடியது அம்பலம். மருத்துவமனையில் நடைபெற்ற சோதனையில் ஞானசேகரன் முழு உடல் தகுதியுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதற்கான எந்தவித அறிகுறியோ உடல்நல பாதிப்போ இல்லை என மருத்துவர்கள் தகவல். ஞானசேகரன் நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரணையை தொடங்கியது. திமுகவின் நாடக கம்பெனியில் ஞானசேகரனும் இணைந்து விட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். வழக்கை திசை திருப்பும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் பெற்றோர் வலியுறுத்தல். வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனால் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் தற்போது மெத்தனாலும் சிக்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் கடத்திய 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அவலம். மக்கள் விரோத விடியா திமுக அரசின் ஏவல் துறை குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை மெத்தன போக்குடன் கையாளுவதால் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் இருந்து படகு மூலம் மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ ஆசிஸ் என்ற போதைப் பொருள் சிக்கியது. போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவிய
மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உள்ளிட்ட 4 பேரிடம் தீவிர விசாரணை. தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்பகுதியில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையலுக்கு பயன்படுத்தும் புலி, பட்டாசு மற்றும் மாத்திரைகள் பறிமுதல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியிருப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடிக்கு சட்டவிரோதமாக 1,40,00,000 மதிப்பிலான 23 டன் கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்த திமுக கவுன்சிலர் சிக்கினார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் அதிகார மமதையில் நிர்வாகிகள் முதல் அனுதாபிகள் வரை குற்ற செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே மழை வெள்ளம் பாதித்த போது கண்டுகொள்ளாமல் தற்போது விடுதி திறப்பு விழாவிற்கு சென்ற விசிக எம்எல்ஏவை சொந்த கட்சியினரே ஊருக்குள் விடாமல் காரில் இருந்தபடி திருப்பி அனுப்பிய சம்பவத்தால் பரபரப்பு. மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், யாரும் குறை கூற முடியாத ஆட்சி என கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு கள நிலவரம் தெரியவில்லையா என மக்கள் விமர்சனம். செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ. சிவகங்கை மாவட்டம் இலுப்பைக்குடி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம். இலுப்பக்குடி கிராமத்தை காரைக்குடி மாநகராட்சி இணைக்கப்பட்டதை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து மதுபாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த 2 சிக்கினர். கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்களை விற்பனை செய்பவர்கள் மீது பெயரளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் ஏரியில் இருந்து கடந்த 2 மாதங்களில் 6 டன்களுக்கும் அதிகமான மதுபாட்டில்கள் அகற்றப்பட்ட அவலம். கொடைக்கானல் ஏரி என்ன மதுபாட்டில்கள் வீசும் குப்பை தொட்டியா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் ஸ்டாலின் அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுக உறுப்பினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக மணல் மாஃபியா கும்பல். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஆளும் அதிகார மமதையில் திமுக பிரமுகர்கள் அராஜக செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் அவலம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறி வருவதை மெய்ப்பிக்கும் நிகழ்வுகளால் மக்கள் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே மது குடிக்க பணம் கேட்டு துன்புறுத்திய இளைஞரை தாயும் காதலியும் சேர்ந்து தோசையில் பூச்சி மருந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் விதிமீறும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக அரசின் ஏவல் துறை பெயரளவுக்கு செயல்படுவது என்பது மீண்டும் நிரூபணம். திருவாரூர் அருகே வீட்டில் அருந்து தொங்கிய மின் ஒயரில் இருந்து மின்சாரம் தாக்கியதில் தாயும் அவரை காப்பாற்ற முயன்ற மகனும் உயிரிழந்த பரிதாபம். 2 உயிரிழந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. விடியா திமுகவின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பகலில் கூட வீட்டை பூட்டிவிட்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ராணிப்பேட்டையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டி சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டை திறந்து 31 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் அருகே நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கடந்த 2 வாரங்களாக குடிநீரை விநியோகம் செய்யவில்லை என்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெய்வேலி NLC சுரங்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மக்கள் கருப்பு கொடி ஏந்தி உண்ணாவிரத போராட்டம். NLC நிறுவனம் மற்றும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். கடலூர் மாவட்டம் புதூர் அருகே சாலை வளைவு பகுதியில் உலர வைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிர்களின் மீது ஏறிய அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் பேருந்தின் அடியில் சிக்கி பரிதாப பலி. நடத்துனர் பயணிகள் 2 காயம். ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் தங்கும் அறை எனப்படும் திரவ உந்துவிசை அமைப்புடன் கூடிய க்ரூ மாடியூல் தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. பெங்களூருவில் உள்ள சேட்டலைட் மையத்தில் ஆர்பிட்டல் மாடியூல் ஒருங்கிணைப்பு பணிகள் விரைவில் நடைபெறும் என்றும் இஸ்ரோ தகவல். தெலங்கானாவில் மனைவியை கொன்று உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர். மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விபரீதம். புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பின் உத்தரவின்படி அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து அகதிகளின் வருகையும் தற்காலிகமாக நிறுத்தம். ஏற்கனவே நுழைவு அனுமதி பெற்றிருந்த அகதிகளுக்கும் அனுமதி இல்லை எனவும் புதிய அகதிகளை சேர்த்துக் கொள்ளும் பரிசீலனைகளும் முழுமையாக நிறுத்தம் எனவும் தகவல். உக்ரைன் ரஷ்யா போரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முடிவுக்கு கொண்டு வரவில்லை எனில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் மற்றும் வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இந்த அழுத்தத்திற்கு புதின் என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் என உலக நாடுகள் எதிர்பார்ப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 133 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணி 12.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அசத்தல்.